vivoட first compact smartphone X200 FE X200 lineup அப்படின்னு சொல்லும் போதே flagship features தான் இருந்தாலுமே காம்பாக்டா இருக்கே பேட்டரி கெப்பாசிட்டி எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது சர்ப்ரைசிங்கா பிக் பேட்டரி 6500 mAh கொடுத்துருக்காங்க. இது கூடவே பவர்ஃபுல் சிப், அப்கிரேடட் கேமரா, புது AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த சின்ன ஸ்மார்ட் போன்ல பேக் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பாக்ஸ் மத்த X200 சீரிஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். பிரீமியம் பாக்ஸ் X200 ஃபேன் எடிஷன் co-engineered with Zeiss. இந்தியால தான் உங்களுக்கு Zeiss, குளோபல் வெர்ஷன்ல Zeiss கிடையாது. SAR வேல்யூ இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே தான் இருக்கு. பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே சிம் இஜெக்டர் டூல் உள்ள ஸ்மார்ட் போன் கலரை மேட்ச் பண்ற மாதிரி சிலிகான் கேஸ். இதுக்கப்புறம் X200 FE ஸ்மார்ட் போன், X200 சீரிஸ் இல்லையா, சர்வீஸ் கார்டு, டாக்குமெண்டேஷன், 90 வாட் அடாப்டர், டைப் A டு டைப் C, டைப் C டு டைப் C கொடுத்துருக்கலாம். ஸோ இதுதான் பாக்ஸ்ல இருக்கு. காம்பாக்டா இருந்தாலும் டிசைன் பிரீமியமா இருக்கு. ஏன்னா இந்த கலர் காம்பினேஷன், இது ஆம்பர் எல்லோ கலர், அதோட கான்ட்ராஸ்டா வந்து ஃப்ரேம்ஸ்ல ஒரு கிரேஷ் கலர் கொடுத்துருக்காது, வித்தியாசமா இருக்கு. கேமரா மாடியூலும் மினிமல் டிசைனோட வருது. பேக் பேனல் கிளாஸ் பேக் பேனல், ஸ்மூத்தா மேட் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. கையில ஹோல்ட் பண்ணும் போதே ஸ்டர்டியா இருக்கு. ஏன்னா மிலிட்ரி கிரேட் ஸ்டாண்டர்ட்ஸோட வருது. ஃப்ரேம் வந்து மெட்டல் ஃப்ரேம், அலுமினியம் இருந்தாலும் ஏரோஸ்பேஸ் கிரேட் கொடுத்துருக்காங்க. கேமரா மாடியூல் சுத்தியும் அலுமினியம் ரிங் இருக்கு, அதுவும் ஏரோஸ்பேஸ் கிரேட். லென்ஸ் சுத்தியும் அலுமினியம் ரிங் இருக்கு. ஸ்மார்ட் போன் கையில வச்சிருக்கும் போது கிரிப் நல்லா இருக்கு. திக்னஸும் 7.9 mm தான், வெயிட்டும் 186 கிராம் தான், லைட் வெயிட்டா இருக்கு. டியூரபிலிட்டி IP68 69 சர்டிபிகேஷன். ஸோ தண்ணியில போட்டு எடுத்தாலும் எதுவுமே ஆகாது. ஸோ ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் பில்ட் குவாலிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ், ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன், பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே சிம் ஸ்லாட், மைக்ரோஃபோன், இன்னொரு மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. மேல மைக்ரோஃபோன், IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. இங்க சிம் ஸ்லாட், டுவல் சிம், SD கார்டு சப்போர்ட் இல்ல. கேமராஸ் மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல், சோனி IMX921. இது கூடவே 50 மெகா பிக்சல் Zeiss டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கு. இதுவும் சோனியுடைய IMX882 சென்சாரோட வருது. கூடவே 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃப்ரண்ட் கேமரா, அதுவும் 50 மெகா பிக்சல். இந்த ஸ்மார்ட் போன் ஆன் பண்ணதுல இருந்து அதிகமா யூஸ் பண்ணது கேமரா தான். கேமரா சாம்பிள்ஸ் நீங்களே பாருங்க. எல்லாம் உதய்பூர்ல எடுத்த ஷாட்ஸ், இன்டோர்ல ஹோட்டல் லைட்டிங்ஸ்ல எடுக்கிறது கூட வந்து டீடைல்ஸ் பாருங்க. சப்ஜெக்ட், அதாவது சென்டர்ல சப்ஜெக்ட் உடைய டீடைல்ஸா இருக்கட்டும், இல்ல கார்னர்ஸ்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் நீங்க ஜூம் பண்ணி பார்த்தாலும் ஷார்ப்பா இருக்கு, கிளாரிட்டி நல்லாவே இருக்கு. மெயின் கேமரால 100x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணி நீங்க ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். போர்ட்ரேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயும் மல்டி ஃபோக்கல் போர்ட்ரேட் இருக்கு. 23 mm, 35 mm, 50, 85, 100 mm. எட்ஜ் டிடெக்ஷன் டீடைல்ஸ் நல்லா இருக்கு. பட் அதை விட கலர் சயின்ஸ் இந்த வாட்டி விவோ இந்த ஸ்மார்ட் போன்ல நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதோட Zeiss இன்டகிரேஷன் இருக்கிறதுனால பயட்டர், பி ஸ்பீட், சோனார், டிஸ்டகன்னு பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் என்ன டைப் வேணுமோ நீங்க சேஞ்ச் பண்ணி இதுல எடுத்துக்க முடியும். இங்க பில்டிங், பேலஸ்ன்னு நிறைய லேண்ட்ஸ்கேப் ஷாட்ஸ்மே வந்து பார்க்கறதுக்கு டீடைல்ஸ் நல்லா இருந்தது. கலர் அவுட்புட்டுமே நல்லா இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன்ல ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி இருக்கு. ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபில 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நேச்சுரல், விவிட், பிளாக் அண்ட் ஒயிட். ஜஸ்ட் ரோட்ல நடக்கும் போது கேண்டிட் ஷாட்ஸ் மாதிரி நீங்க எடுத்தாலுமே பாருங்க, எட்ஜ் டிடெக்ஷன், டீடைல்ஸ், கலர்ஸ் எல்லாமே வந்து அவுட்புட், அதாவது ப்ராசஸிங் ரொம்ப அழகா பண்ணி நமக்கு அவுட்புட் தருது. ஸோ டீடைல்ஸ் அண்ட் கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. நான் எடுத்த மேக்ஸிமம் ஷாட்ஸ் வந்து நேச்சுரல்ல தான் எடுத்தேன். சப்ஜெக்ட் உடைய ஸ்கின் டோன் நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்கு. கலருமே அழகா மெயின்டைன் பண்ணிருக்கு. இங்க வந்து பேக்ரவுண்ட் லைட் கண்ட்ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணுது. இந்த பிக்சர் பாருங்க, பின்னாடி வந்து அவ்வளோ லைட் இருந்தது, இருந்தாலுமே அந்த லைட் அழகா கண்ட்ரோல் பண்ணி வந்து சப்ஜெக்ட் உடைய ஃபேஸ், ஸ்கின் டோன் எல்லாமே வந்து டீடைல்ஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்கு. ஸோ லைட் கண்ட்ரோல், எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் உடைய அல்காரிதம்லாம் பெஸ்டா பண்ணிருக்காங்க. போட்டோஸ் மட்டும் கிடையாது, வீடியோகிராஃபிலையும் ஸ்டெபிலைசேஷன் டீடைல்ஸ் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட், ரியர் ரெண்டுலயும் 4K 60 FPS சப்போர்ட்ல ஸ்டேபிளா நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். கலர்ஸ், டீடைல்ஸ் நல்லாவே இருக்கு. மோர் ஆப்ஷன் போனீங்கன்னா போர்ட்ரேட் வீடியோ இருக்கு, அதுல நீங்க பொக்கே வீடியோஸ் எடுத்துக்கலாம். 1x and 3x பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப்லயும் வந்து பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி வீடியோஸ் பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் நல்லாவே இருக்கு. இதுலயுமே நிறைய ஸ்டைல்ஸ் அண்ட் மோட்ஸ் இருக்கு. சினிமேட்டிக் போர்ட்ரேட்லயும் அவுட்புட் நீங்களே பாருங்க, பேக்ரவுண்ட்ல எவ்வளவு லைட்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே அழகா கண்ட்ரோல் பண்ணி வந்து சப்ஜெக்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. லோ லைட் போட்டோகிராஃபிலையும் வந்து நாய்ஸ் சுத்தமா இல்ல. இங்க லைட்ஸையும் அழகா கண்ட்ரோல் பண்ணி அவுட்புட் டீடைல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. செல்ஃபிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் இன்டோர் லைட்ல எடுத்தது. அதே அவுட்டோர் லைட்ல எடுக்கிறீங்க, நேச்சுரல் லைட் அப்படிங்கும் போது வந்து சப்ஜெக்ட் உடைய ஸ்கின் டோன், டெக்ஸ்சர்,
கலர்ஸ் எல்லாமே டீடைல்ஸோட மெயின்டைன் பண்ணிருக்கு. கிறிஸ்பா செல்ஃபிஸ் கிளிக் பண்ண முடியும். அதோட கேலரியிலயும் புது ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஐ இமேஜ் மூவ்னு இருக்கு. ஜஸ்ட் நீங்க எந்த இமேஜ் வேணாலும் லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா மேஜிக் மூவ் அப்படின்னு இருக்கும். ஸோ இமேஜ் எங்க வேணுமோ அந்த இடத்துல நீங்க மூவ் பண்ணிட்டீங்கன்னா மற்ற இடத்த வந்து பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே அழகா ப்ராசஸ் பண்ணுது. அவுட்புட்டுமே நல்லா இருக்கு. இது கூட ஏஐ இமேஜ் எக்ஸ்பேண்டர் இருக்கு. ஏஐ ரிஃப்ளெக்ஷன் எரேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டோஸ்ல இருக்க ரிஃப்ளெக்ஷன் அதுவே ஆட்டோமேட்டிக்கா எரேஸ் பண்ணி தந்துடும். ஏஐ இரேஸ் இருக்கு. தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் ஜஸ்ட் சிங்கிள் டேப்ல ரிமூவ் பண்ணிடலாம். ஏஐ போட்டோ என்ஹான்ஸும் இருக்கு. அடுத்ததா பேட்டரியில 3rd gen சிலிகான் ஆனோட் டெக்னாலஜில 6500 mAh அப்படிங்கறதுனால தான் இந்த காம்பாக்ட் ஸ்மார்ட் போனுக்குள்ள அவ்வளவு பெரிய பேட்டரி உங்களால ஃபிட் பண்ண முடிஞ்சு. கூடவே 90 வாட் அடாப்டர் இருக்கு குவிக்கா சார்ஜ் ஆகிறதுக்கு. நான் ஒரு ஹோல் டே கேமரா ஃபுல்லா யூஸ் பண்ணியிருந்தேன். அப்போ கூட வந்து பேட்டரி பார்த்தீங்கன்னா 45% வந்து பேலன்ஸ் இருந்தது. ஸோ பேட்டரி ஆப்டிமைசேஷனுமே நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்க்கும் பவர்ஃபுல் சிப் MediaTek Dimensity 9300+. ஆல்ரெடி vivo T4 Ultraல கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதே சிப் செட் தான் இது 4 nanometer. இங்க AnTuTu ஸ்கோர் ஆல்மோஸ்ட் 2 million கிட்ட இருக்கு. அதோட T4 Ultraலயே நான் சொல்லியிருப்பேன், அதாவது MediaTek வந்து இந்த சிப் செட்டை ஸ்பெசிஃபிக்கா கேமிங் அண்ட் நெட்வொர்க் அதையும் பெஸ்டா இருக்கிற மாதிரி தான் ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. கேமிங் பொறுத்த வரைக்கும் ஹை கிராஃபிக் கேம்ஸ் எல்லாம் இது ஈஸியா சப்போர்ட் பண்ணும். BGMI 90 FPS வந்து ஃப்ரேம் ட்ராப்பே இல்லாம எங்களால விளையாட முடிஞ்சது. ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கேம் விளையாடும் போது வந்து பெருசா ஹீட் ஆகல. ஆனா கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உதய்பூர்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அங்க வெதர் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால அங்க கேமரா மாடியூல் வந்து பெருசா சூடாகல. ஆனா இங்க சென்னையில வந்து நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கும் போது வந்து கேமரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேக் பேனல் மட்டும் சூடாகுது. இருந்தாலும் ஹீட் டிஸ்பர்ஷன் ரொம்பவே நல்லா பண்ணிருக்கிறதுனால அது ஒரு இஷ்யூ இல்லை. டிஸ்பிளேவும் இம்ப்ரெசிவா இருந்தது. காம்பாக்டா இருந்தாலும் 6.31 இன்ச்சஸ்க்கு 1.5K AMOLED பேனல். பீக் பிரைட்னஸும் 5000 nits. அவுட்டோர்ல யூஸ் பண்ணி பார்த்து வீடியோஸ் எல்லாம் பிளே பண்ணும்போது வந்து கிளேரே இல்லை. அவுட்டோர் விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. HBM பிரைட்னஸ் வந்து 1800 nits. அதோட ஃபிளாட் டிஸ்பிளே பெசில்ஸ் எல்லாம் ஈவனா இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப் எல்லா இதுலயுமே உங்களுக்கு HDR சப்போர்ட் இருக்கு. இங்க டிஸ்பிளேல கலர், கான்ட்ராஸ்ட், காலிபரேஷன் எல்லாமே நல்லா இருக்கு. ஆடியோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அவுட்புட் லவுடா இருக்கு. நீங்க மேக்ஸ்ல வச்சா கூட லவுடா இருக்கு. பேலன்ஸ்டா இருக்கு சரவுண்ட் சவுண்ட் எல்லாம். பயோமெட்ரிக்ஸ், ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், குவிக்கா அன்லாக் ஆகுது. நெட்வொர்க் கால் குவாலிட்டி ஜியோ சிம் கார்டு தான் யூஸ் பண்ணேன். கால் குவாலிட்டி நல்லா இருக்கு. விவோ டயலர், ஸோ எதிராளுக்கு தெரியாம நீங்க கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இதுல 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்கு. NFC சப்போர்ட்டும் இருக்கு. சாஃப்ட்வேர் Android 15 FunTouch OS 15 வருது. இங்க யூசர் இன்டர்ஃபேஸ்ல வந்து பெருசா ப்ளோட்வேர்ஸ் இல்ல. ஸோ நீங்க ப்ரௌசர், ஆப் ஸ்டோர் எல்லாம் டிசேபிள் பண்ணதுக்கு அப்புறம் தேவையில்லாத நோட்டிபிகேஷன்ஸ் எதுவுமே இல்லாம நல்லா யூஸ் பண்ண முடியும். ஏஐ பொறுத்த வரைக்கும் மற்ற X200 சீரீஸ்ல இருந்தது இல்லையா, சர்க்கிள் டு சர்ச், ஏஐ கால் டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே இதுலயும் இருக்கு. சாஃப்ட்வேர் அப்டேட் 4 இயர்ஸ்க்கான, OS அப்டேட் 4 இயர்ஸ்க்கான, செக்யூரிட்டி அப்டேட். ஸோ vivo X200 FE ஒரு சின்ன சைஸ் காம்பாக்ட் ஸ்மார்ட் போனா இருந்தாலும் எந்த காம்ப்ரமைஸும் இவங்க பண்ணல. பிக் பேட்டரி கொடுத்துருக்காங்க, பவர்ஃபுல் சிப், அப்கிரேடட் கேமராஸ், டிஸ்பிளேவும் நல்லா இருக்கு. ஓவரால் பில்ட் குவாலிட்டியுமே வந்து ரொம்பவே ஸ்டர்டியா இருக்கு. ஸோ உங்களுக்கு காம்பாக்ட் அதே சமயத்துல பவர்ஃபுல் ஸ்மார்ட் போன் பிடிக்கும் அப்படின்னா vivo X200 FEயும் இப்போ காம்படிஷன்ல இருக்கு. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.